ஐயா பழனிசாமி அவர்களே, சிலுவம்பாளையத்தில் இருந்த எடப்பாடிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்த உங்களை இவ்வளோ பெரிய பதவியில் முதலமைச்சருங்கிற பதவியில் அம்மையார் சசிகலா வந்து உட்கார வச்சாங்க. ஆனால் இந்த முதலமைச்சருங்கிற பதவியை நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்லை அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி ஆகிய தாங்கள், நீங்கள் அம்மையார் சசிகலா அவர்களே நாயே என்று தெருவில் போகிறவங்க என்று தெருவில் குறைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் மிகப்பெரிய துரோகம் இல்லையா? இந்த ஒட்டுமொத்த அரசியலில் இந்தியாவிலே இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்ச ஒரே நபர் அரசியல் துரோகி என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற லெவலுக்கு இந்தியா லெவலில் உங்களுடைய பெயர் வந்து பரவி இருக்கு. ஏன்னா அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள். கடவுளுக்கே பொறுக்க முடியாமல் தான் இன்றைக்கி உங்கள் கட்சியில், அதுவும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய இந்த கட்சியில் இவ்வளோ பெரிய ஒரு சங்கடமான நிலைகள்லாம் ஏற்பட்டு 6 அமைச்சர்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்டு அவங்க கேட்டு நீங்கள் ஒத்துக்கலைன்னா நிச்சயமாக ஒரு போட்டி பொதுக்குழுவை நடத்தி உங்களை கட்சியிலேருந்து நீக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுங்கிறாங்க.